ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலின்ற உங்களுக்கே அன்எக்ஸ்பெக்டடா இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் ஃபீல் குட் டிராமா மூவியை தாங்க பார்க்க போறோம். எது ஃபீல் குட்டா நீயா அப்படின்லாம் ஷாக் ஆகாதீங்க. நான் ஏன் இந்த படத்தை சூஸ் பண்ணன்ற காரணத்தை கேட்டா நீங்களே அட்ரா சக்கன்னுவீங்க. இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான முதல் காரணம், கடைசி காரணம், நடு காரணம், எல்லா காரணமும் ஒகே மனுஷன் தாங்க. த அல்ட்ரா லெஜண்ட் ஜாக்கி ஜான். சின்ன வயசுல இருந்து இவரோட எத்தனையோ படங்களை பார்த்து தான் நம்ம வாழ்ந்திருப்போம் இல்லைங்களா? ஆனாங்க இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அவரோட பழைய படம் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு தான் உள்ள வந்தாகணும். ஏன்னா இதுல கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு சேனை பார்க்க போறோம். பொதுவா மனுஷன் கோதால இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா எதிர்த்து நிக்க ஒரு பையன் இருக்க மாட்டான்ல. இந்த படத்துலயோ தலைவருக்கு வயசாயிடுச்சு, அல்சைமர் வியாதி வேற வந்துடுச்சு. தன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் மறந்து கூட இருக்கவங்கள போட்டு பாடா படுத்துறாரு. அப்படி இருந்தோம் அவர் மேல உண்மையான பாசம் இருக்க 4 பேர் அவர் எவ்வளவு கொச்சல் குத்தாலும் கண்ணை இமை பாதுகாக்கிற மாதிரி அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவுல யாரோ ஒரு பையனை பார்த்துட்டு அவன் தான் காணாம போன தன்னோட பையன்னு சான் தப்பா புரிஞ்சு அவனை கூடயே வச்சுக்க நினைக்க, அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அழகான விஷயங்கள் நடக்குது, எப்படியெல்லாம் சென்டிமெண்ட்ல செதுக்குறாங்க, என்ன மாதிரி எமோஷனலா ஏடாகூடம் பண்றாங்கன்றதுதான் முழு படத்தோட கதையும். கிளைமேக்ஸ்லாம் நம்மளே மாரி ஃபீல் பண்ண வச்சிருவானுங்க. ஸோ வாங்கலாம், ஒரு தடவையும் நம்மள புதுசா ஆச்சரியப்படுத்துற சான் இப்போ எந்த மாதிரி ஆச்சரியப்படுத்துறாருன்றத படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ படத்தை ஓபன் பண்ணா தனிமையில வாழ்க்கையை ஓடிட்டு இருக்க ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அன்டவுட்டட்லி அவர் தான் நம்ம ஜாக்கி சான். நம்ம இவரோட பேரை சான்னே வச்சுப்போம். சான் காலங்காத்தால பல்லு விளக்கும் போதே அகடம் பகடம் ஜிகடம் அகடம் பகடம் ஜிகடம் இந்த மாதிரி ஒரு ரைமிங் வார்த்தையை மறுபடியும் சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. என்னவோ ஒரு வழியா அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டு எங்கேயோ போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து சான் சைக்கிள் எடுக்கும் போது அத மேல் வீட்டு ஆண்டி ஒன்ன பார்த்துட்டு சான் சான் நில்லுங்க ஒரே நிமிஷம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு மேல இருந்து குடுன்னு கீழே ஓடி வருது. பட் சான் ஆண்டிய பார்க்கவே இல்ல. அவர் வேற எதையோ மறந்துட்டேன்னு உள்ள போய் அவரோட மெடிக்கல் ரெக்கார்ட், வண்டி சாவி இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வராரு பாருங்க. பட் எந்த சாவியை போட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனாரோ கதவுல இருக்க அந்த சாவி எடுக்க மறந்துட்டாரு. பிளஸ் மேல இருந்து ஒரு ஆண்டி ஓடி வந்துச்சு இல்ல. சான் கிட்ட வந்து என்ன சான் ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க, நானும் கூட வரட்டா, இருங்க வந்துடுறேன்னு சொன்னா, ஏன் எங்களுக்கு வழி தெரியாதா, ஆல் டீடைல் ஆயினோ, நீ உன் வேலையை பாரு நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தனியாவே சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பின சான் போற வழி முழுக்க சமூக சேவை தான். ரோட்டோரமா ஒரு பொண்ணு தண்ணி கேனத்துக்கு கஷ்டப்படுறா, அதை லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி போட்டு இன்னொருத்தவர் சிலிண்டரை தூக்கி வண்டியில வைக்க கஷ்டப்படுறாரு. அதை சிங்கிள் ஹேண்ட்ல பங்கம் பண்ணிட்டு எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் கணக்கா சைக்கிள்ல ரைடு போயிட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் சான் இருக்க இதே ஊருக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க ஒரு பையனை காட்ட, அவன் தாங்க படத்தோட ஹீரோ. பரட்ட முடி, பரதேசி மூஞ்சி. ஆக்சுவலா ஹீரோவோட ஊரு இது இல்ல, வெளியூரு. சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு பாட்டி தான், அவங்களும் இறந்துட்டாங்க. பாட்டியோட சொந்த ஊரு சானோட ஊர் தான். பாட்டி உயிரோட இருக்கப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு, பேராண்டி நான் செத்துட்டா என்னை கொண்டு போய் என் சொந்த ஊர்ல தாண்டா புதைக்கணும், அட்லீஸ்ட் அஸ்தியை வச்சு அங்க கொண்டு போய் சமாதி கட்டுறா அப்படின்னு. அந்த ஆசையை நிறைவேற்ற தான் இந்த ஊர்ல அவனுக்கு யாரையுமே தெரியலனாலும் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கான். இதோட சான் கிட்ட போனா சான் ஒரு டாக்டரை போய் மீட் பண்றாருங்க. வாங்க சான், செக்கப்புக்கெல்லாம் கரெக்டா வந்துட்டீங்களே, அப்புறம் ரெடியா, கேள்வி எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சானை காட்டும் போதே சான் அகடம் பகடம் ஜிகடம்னு 3 வார்த்தையை ரிப்பீட் முதல்ல சொல்லிட்டு இருந்தாருல்ல. டாக்டர் அதே வார்த்தையை சொல்லி எங்க இதை திரும்ப சொல்லுங்க பாப்பான்னு கேட்டா, ட்ரைனிங் தான் தீயா இருக்கே, மிஸ் ஆகுமா, கரெக்டா சொல்லிட்டாரு. பரவாயில்லையே, சரி அப்படியே இதையும் சொல்ல முடியுதான்னு பாருங்க. 93 மைனஸ் 6 எவ்வளோ? 87. அப்ப 87 மைனஸ் 6 81. ஐயோ சரி 81 மைனஸ் 6 75. பின்றீங்க சான், எழுதி கொடுத்த கேள்விகளாம் பதில மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்க போலியே அப்படின்னு டாக்டர் சானை கலாய்கிறாருங்க. ஐயோ டாக்டர், உங்கள்கிட்ட அப்படியெல்லாம் ஏமாத்த முடியுமா? இல்ல டாக்டர், எல்லாமே ஸ்பாட்ல ஞாபகப்படுத்தி தான் சொல்றேன் இப்படின்னு சான் சமாளிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பேப்பரை பிடிங்க, பேனா விடுங்க, உங்க கண்ணதுல கடிகாரம் இருக்குல்ல, கடிகாரத்துல இப்ப என்ன டைம் ஓடுதோ அந்த டைமோட கடிகாரத்தை வரைங்க பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லி சான் அதை வரையும் போது, இப்ப சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட ஒரு 3 வார்த்தை சொன்னல, அந்த 3 வார்த்தை என்ன? அத டாக்டர் கேட்டா சானுக்கு ஞாபகம் வரலங்க. எவ்வளவோ உருட்டி பெரட்டி யோசிச்சு பார்த்தும் அகடம் பகடம் ஜிகடம்ன்ற வார்த்தை மூளைக்கு எட்டவே மாட்டேங்குது. சான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாரு. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா, ஹீரோ இந்த ஊருக்கு வந்தாச்சு, வந்து என்ன புண்ணியம், எங்க போறதுன்னு தெரியாம ஒரு டனலுக்கு அடியில கூட்டத்தோட கூட்டமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா வேகமா வந்த ஒரு பைக்காரன் ஹீரோவை டிக்கிற மாதிரி ஒரு அகாஜுகா காட்டு போறான். நல்லா எங்கேயோ போக வேண்டிய யமகண்ட மாதிரி இருந்துகிட்டு, ஏன்டா என் மேலேயே வந்து ஏறுறீங்க அப்படின்னு ஹீரோவனை திட்டிட்டு எதிர்ச்சியா கீழே கொஞ்சம் பார்த்தா அங்க வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட போஸ்டர் ஒண்ணு கிடைக்குதுங்க. ரைட்டு, ஆஃபரை அபகரிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு போஸ்ட்ல போட்டிருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ போக, அது ஒரு கார் கராஜ். கராஜை நடத்திட்டு இருக்கவன் பேரை நம்ம பாஸ்ன்னு வச்சுப்போம். பாஸுக்கு ஃபாரின் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கானா பாத்துக்கோங்களேன். எப்ப பாரு ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு காலித்தனம் பண்றது அப்படி இல்லையா? இப்ப ஹீரோ வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட போஸ்டர் ஒண்ணு பார்த்துட்டு வந்தான்ல, அந்த மாதிரி போஸ்டர்
அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டி எவனாச்சும் வேலை கேட்டு வந்தான்னா வேலை தானே குத்தலாம் அப்படின்னு வேலை வாங்கிட்டு சம்பளமே கொடுக்காம அவனை ஏமாத்தி அமிச்சிடுறது. இப்படிப்பட்ட ஒருத்தவன்ட்ட போய் ஹீரோ மாட்டா. ஹீரோவும் நாள் முழுக்க பாஸ் சொன்ன வேலையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நைட் ஆயிடுச்சுன்னா தங்க இடம் வேணும்ல. சோ பாஸ் நீங்க சம்பளம் கூட தர வேணாம், தங்க இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அது என்னப்பா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண் ஆயிட்டோம், இதை கூட அண்ணன் உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேனா? அண்ணன் கிட்ட பட்ஜெட் விலையில ஒரு பேலஸே இருக்கு, வா காட்டுறேன் அப்படின்னு சான் எங்க குடியிருக்காரோ அதே அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ கூட்டிட்டு வரப்போ அங்க ஒரு பொண்ணுக்கான இன்ட்ரோ. அந்த பொண்ணு தாங்க படத்தோட ஹீரோயின். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆன்டி, ஹீரோயின், பாஸ் இவங்க எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளா சான் கூட குடியிருக்கவங்க, வேற வேற பிளாட்ல. சோ இப்போ ஹீரோ போறப்போ சான் அவர் வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோயினை கழுத்து மல்லி அடிச்சு துரத்துறாரு. திட்டு கோட்டு வீட்டுக்குள்ள வந்து திருடவா பாக்குறா, வெளியே போன்னு. ஐயோ சான் நான் திருடி இல்ல சான், உங்க பக்கத்து வீட்டுக்காரி சான், உங்க வீட்டுல லைட்டு போயிடுச்சேன்னு லைட்டு மாட்ட வந்தேன், என்ன போய் திருடின்றீங்களே அப்படின்னு அங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. சான் கதவை மட்டும் உள்ள போயிட்டாரு. பாவம் வயசானவரு, அவர் அப்படி பண்றாருன்னு விட்டு போக முடியுமா? உள்ள போய் லைட்டை மாத்தி குத்தானே ஆகணும். கதவை திறந்துட்டு முன்னால ஹீரோயின், நடுவுல ஹீரோ, மூணாவது பாஸ்ன்னு இருட்டான வீட்டுக்குள்ள போய் எங்கடா சானன் தேடிட்டு இருக்காங்க. அவர் வந்திருக்கிறது நம்ம ஆளுங்கன்னு தெரியாம ஆயுதத்தை எடுத்துட்டாரு. இவங்க 3 பேருக்கு பின்னால சான் அவங்களுக்கே தெரியாம கத்தியோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. என்னடா நிழல்ல நீட்டா என்னமோன்னு தெரியுதே அப்படின்னு திரும்பி பார்த்த பாஸுக்கு பேதி ஆயிடுது. சான் சான் சத்தியமா நாங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சான், விட்டுருங்க சான், நாங்க திருடங்க இல்லைங்க சான் அப்படின்னு 3 பேரும் 3 திசையில உயிரை காப்பாத்திக்க ஓட்டு 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 ஓடுன்னு ஓடுறானுங்க. அதுலயும் நல்லா ஸ்டோன் ஏஜ் சோம்பேறி மாதிரி இருக்கான்ல பாஸ், அவன் தான் கத்தி கதறான். அப்படி இப்படின்னு எவனும் மாட்டாம இருந்தப்போ புதுசா வந்த ஹீரோ வீட்டுல ஒரு மூலையில தொக்கா மாட்டிக்கிட்டான். சான் கத்தி எடுத்துன்னு போயிட்டு அவன் வயித்துல ஒரு குத்தும் குத்திட்டாரு. ஆஹா கதை முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்ல, கட்சியில அது ஒரு டம்மி கத்திங்க. ஆளை விடுங்கடா கொய்யா காஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ தப்பிக்க பார்த்தவும் விடல. சான் டம்மி கத்தியால ஹீரோவை ஓங்கி அடிக்கும் போது ஒரு லைட் ஸ்டாண்ட் எடுத்து ஹீரோ தடுக்க திடீர்னு சானுக்கு அவரோட பழைய மெமரி ஒண்ணு ஞாபகம் வருது. ஹீரோ கையில வச்சிருக்க லைட் ஸ்டாண்டு இந்த வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பார்புல்ல பிளேட் எல்லாம் போட்டு அப்படி ஒரு வெயிட் லிஃப்டிங் பார்புல கீழே போடுற மாதிரி யோசிச்சு பார்த்தவரு சடனா ஹீரோவை அவரோட பையன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இது ஹீரோவுக்கு மட்டும் இல்லங்க, சான் கூட இருக்க பாஸ், ஹீரோயின் அவங்களுக்குமே அதிர்ச்சி. பையனா இவனா, எந்த ஆங்கிள்லங்க இவன் உங்க பையன் மாதிரி தெரியறான் அப்படின்னு அவங்க கேட்கறதுக்குள்ள போலின்னு ஹீரோ கண்ணத்திலே ஒண்ணு விட்ட சான், எங்கடா போன இத்தனை வருஷமா, உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, இதான் அப்பனுக்கு கொடுக்குற மரியாதையான்னு திட்ட ஆரம்பிச்சதும் ஊய் அஷ்டாரா 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 என்னையா அஷ்டாரா, நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளு, யாரை கட்டி என் மேல கை வச்சீங்க, எப்படி நீங்க என் மேல கை வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஊன்னு எகுறான். தம்பி 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 அவரே பாவம் வயசானவரு, வயசானவங்க அடிச்சா அதை ஆசீர்வாதமா நினைச்சிட்டு போயிடணும்பா, திரும்பலாம் எகிற கூடாது, அமைதி அமைதி அமைதியோ அமைதி அப்படின்னு பாஸும் முடிஞ்ச அளவு சமாதானப்படுத்துறான். முடியல, ஹீரோ நான் கிளம்புறேன்ட்டு வெளியே போறான். தம்பி எங்கப்பா போறேன்னு சான் ஹீரோ கைய பிடிக்க போறாருங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தலை ஒரு டேபிள்ல அடிச்சு சான் மயக்கம் ஆயிடுறாரு. ஆன்டி, ஹீரோ, ஹீரோயின், பாஸ் 4 பேரும் சானை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சானுக்கு அல்சைமர் இருக்குன்றதே தெரியுது. அல்சைமர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேக்சிமம் வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி. அது வந்துட்டா அவங்க ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிடும். பழைய ஞாபகங்கள் மட்டும் இல்ல, இப்ப பிரசன்ட்ல அவங்கள சுத்தி என்ன நடக்குது, யாரெல்லாம் கூட இருக்காங்கன்றதையே அப்பப்போ மறந்துடுவாங்க. இதுல பேஷண்டா இருக்கவங்கள விட அந்த பேஷண்டோட ஃபேமிலி தாங்க ரொம்ப பாவம். பாதிக்கப்பட்டவங்கள பாத்துக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வந்துடும். சோ டாக்டர் இந்த 4 பேர்கிட்டையும் சொல்ல வர்றது, அல்சைமருக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. பேஷண்ட்ஸ் கூட இருந்து அவங்க ஃபேமிலி ஆளுங்க கொடுக்குறாங்கல்ல ஒரு சப்போர்ட், அதுதான் பாதிக்கப்பட்டவங்கள சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். இனிமேல் சானோட சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சான் புதுசா வந்த ஹீரோவை அவரோட பையன் நினைச்சுக்கிட்டாரு. அப்ப சானை சந்தோஷமா வச்சுக்கணும்னா ஹீரோவை அவரோட பையனாவே நடிக்க விட்டாதான் உண்டுன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணாம்பான்னு கேட்டா ஹீரோ என்னாலாம் முடியவே முடியாதுன்றான். அப்புறம் பாஸ் என்கிட்ட நீ வேலைக்கு தானே வந்த, நான் உனக்கு 100 ரூபா தானே தரேன்னு, 1000 ரூபா தரேன்பா சம்பளமா, இதுக்கு ஒத்துக்குவாயம்பான்னு பணத்தாசை காட்டினதும் ஹீரோவும் நடிக்க ஒத்துக்கிறாங்க. இதோட சான் பையன் யாரு, எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா வெயிட் லிஃப்ட்ல சாம்பியன். ஏகப்பட்ட காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய மெடல் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கான். ஏன் வெயிட் லிஃப்டிங்ல வேர்ல்டு சாம்பியன் கூட வாங்கினதா. சான் வீட்ல அவர் பையனோட போட்டோஸ்லாம் இருக்கு. அவனுக்கு என்ன ஆச்சோ, பல வருஷத்துக்கு முன்னாலேயே அவன் வீட்டை விட்டு போயிட்டானாங்க. இப்ப வரைக்கும் ஆள் எங்க போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சோ பல வருஷத்துக்கு முன்னால காணாம போன தான் பையன் தான் ஹீரோன்னு இப்ப சான் நினைச்சுக்கிட்டாரு. சரி அதான் காசு தரேன்றானுங்களே, நடிச்சுட்டு தான் போவோமே அப்படின்னு ஹீரோ இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணமே என்ன, அவன் பாட்டியோட அஸ்தியை வச்சு ஒரு சமாதி கட்டதானே. அஸ்தியை ஒரு டின்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். டின்ன நைட்டு பெட்டுக்கு அடியில வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலைல எழுந்து பார்த்தா டின்ன காணோம். அலறி வச்சுட்டு வெளியே ஓடி வந்தா சானு
அந்த டின்ல இருந்த அஸ்திய பால் பவுடர்னு நினைச்சு அதை எடுத்து கிளாஸ்ல போட்டு தண்ணி ஊத்த போறாரு. இல்ல வேணாம் அப்படின்ற ஸ்லோ மோஷன்ல ஹீரோ எகிரி வந்து சான் கிளாஸ்ல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னால கிளாஸை தூக்கிட்டான். பட் சிரிப்பு என்னன்னா, ஹீரோ நினைச்ச மாதிரி அது அஸ்தியே இல்ல, உண்மையாவே பால் பவுடர் தான். அஸ்தி இருக்க டப்பாவை எடுத்து வச்சிருக்கிறது ஹீரோயின். ஹீரோ கூட விளையாடுறதுக்கு சும்மா எடுத்து வச்சிருக்கா. நல்லா பெரிய சைஸ் பெரம்பு மாதிரி இருந்துகிட்டு அசிங்கப்பட்டியா தொப்பின்னு ஹீரோயின் வெறும் பேத்துறா. அடி போடின்னு அஸ்தியோட உள்ள போன ஹீரோ அவன் பேக்கை செக் பண்ணா. பேக்ல அவன் பேண்ட் சட்டை எதுவுமே இல்ல. ஐயா சட்டை பேண்டெல்லாம் என்னயா பண்ணீங்க? அது எங்கன்னு ஹீரோ கேட்டா, தம்பி உனக்கு ட்ரைனிங்லாம் இருக்குப்பா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ட்ரைனிங் பண்ணுவ. அதுவும் அந்த பேண்ட்ல என்ன ஒரு சைட்ல பார்த்தா இன்னொரு சைட்ல உலகமே தெரியுது, அவ்வளவு பெரிய ஓட்ட, அதான் இனிமேல உனக்கு தேவைப்படாதுன்னு தூக்கி குப்பையில போட்டேன்னு சான்ஸ் சொன்னதும், எது குப்பையில போட்டீங்களா? ஏங்க அந்த பேண்ட்ல தாங்க என் ஐடி கார்டு, பர்ஸ், நான் எடுத்துட்டு வந்த கொஞ்சம் காசுன்னு முத கொண்டு எல்லாமே இருந்துச்சு. எங்கடா அந்த குப்பைன்னு வெளியே போறதுக்குள்ள குப்பையை அள்ளி குப்பை வண்டியில போட்டு போறாங்க. அதை ஃபாலோ பண்ணி குப்பை வண்டிக்குள்ளேயே எகிரி குதிச்சோம். கலீஜானதான் மிச்சம். ஹீரோவோட எந்த பொருளும் கிடைக்கல. அம்மா காண்டோட வீட்டுக்கு வந்த ஹீரோ, இப்ப என் ஐடி கார்டு போச்சு, நான் என்ன பண்றது, யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு சாண்ட ஒப்பாரி வைக்கிறான். ஐடி கார்டுக்கா இந்த ஓட்டம் ஒன்ன, அட லூசு பையிலே அது என்கிட்ட தான்டா இருக்கு, கேட்டு இருந்தா நானே எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சான் பேக்ல இருந்து அவரோட சொந்த பையனோட ஐடி கார்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை எடுத்து கொடுத்து இதுதான் ஐடி கார்டுன்னு இன்னும் ஹீரோவை வெறி ஆகுறாரு. கடுப்புல ஹீரோ சான் கையில இருந்த பேக்கை வாங்கி தூக்கி அடிக்கிறான். அந்த பேக்ல ஒரு பேங்க் பாஸ்புக் இருக்குங்க. அதை பார்த்ததும் தான் சானுக்கு ஞாபகமே வருது. அட இதை தம்பா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், உனக்காக சேர்த்து வச்ச பணம் தான். நான் ரிட்டையர்ட் ஆகி அந்த காசு வந்ததும் நீ வீடு வாங்கணும்ன்றதுக்காக உன் பேர்ல அந்த காசை அக்கௌண்ட்ல போட்டு வச்சேன், அதுக்கான பேங்க் பாஸ்புக் தான் இதுன்னு சான்ஸ் இல்ல. ஓஹோ பணமா என் பேர்ல போட்டு வச்சிருக்கீங்களா, நல்லா இருக்கே, இதோட பாஸ்வேர்ட் தெரியும், அதுவும் தெரியுமா, அப்ப சூப்பரு, என் கூட பேங்க் வாங்கலாம், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், அந்த பணம் தேவைப்படுது, போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சேனை ஏமாத்தி பணத்தை எடுக்கிறதுக்காக ஹீரோ சேனை பேங்க் கூட்டிட்டு போறான். எல்லாம் கிளியர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சான் பாஸ்வேர்டை சொல்லிட்டாரு. சான் பையனோட பர்த்டே தான் பாஸ்வேர்டு. அதை சொந்த பையனோட ஐடி கார்டை பார்த்து ஹீரோ கரெக்டாவும் போட்டான். பேங்க் எம்ப்ளாயி எவ்வளவு பணத்தை வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு கேக்குறப்போ ஹீரோ $30,000 உடனே சான் வேலையை காட்டாருங்க. எது 30,000? எதுக்கு அவ்வளவு பணம் எடுக்க போறேன்னு கேட்க, உள்ள இருக்க பேங்க் ஆளுங்களுக்கு இதை கேட்டா சந்தேகம் வரும்ல. சோ உள்ள இருந்த எம்ப்ளாயி, யாருங்க அவரு, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் சொல்ல முடியுமான்னு கேக்குறா. சான் அந்த பெல்ட் அடிச்சிட்டாரு. ஹீரோவை ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பார்த்துட்டு, இந்த பையன் எனக்கு யாருன்னே தெரியல, ஆமா யார் இவன் அப்படின்னு ஹீரோவை ஜர்க்காக்க, நைனா பேங்க்ல வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, உரிச்சிருவானுங்க என்ன, நல்லா உத்து பாரு நைனா, நான் தான் அவன் பையன் அப்படின்னு ஹீரோவும் அழுவுறான், புலம்புறான், கதறான். சான் அவனை தெரியவே தெரியாதுன்ட்டாரு. உடனே பேங்கோட செக்யூரிட்டி ஹீரோவை பிடிக்க வர, ஹீரோ அவனுங்கள்ட்ட மல்லு கட்டிட்டு இருக்கா. இப்பதானங்க சொன்னாரு சானு அவனை யாருன்னே தெரியாதுன்னு, அதுக்குள்ள இவன் தான் நம்ம பையனை மனசு மாறி ஹீரோ வெளுத்துட்டு இருக்க செக்யூரிட்டிய சான் அவரோட ஸ்டைல்ல வெளுத்து கட்டுறாரு. கடைசியிலலாம் ஒரு செக்யூரிட்டிய வெயிட் லிப்டிங்ல பார்பில் தூக்குற மாதிரி அப்படி தூக்கி நிறுத்தினாரு பாருங்க. அட 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 இதெல்லாம் காணக்கண் கோடி வேணும்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே சான் பேங்க்ல அவன் தான் என் பையன் சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிட்டாரு. அடுத்து ஸ்ட்ரைட்டா பாஸ் கிட்ட போன ஹீரோ, என் சேவிங்ஸ் போச்சு, என் ஐடி கார்டு போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு, உங்க ஆள் என்ன எப்படி எல்லாம் வச்சு செய்யறாரு தெரியுமா, இனிமேலாம் என்னால நடிக்க முடியாதுன்னு புலம்புனதும் பாஸ் சானுக்காக அவன் தலை குனிஞ்சு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஏங்க அப்படி என்ன உங்களுக்கு சான் மேல அவ்வளோ பாசம், அவருக்காக இவ்வளவு பண்றீங்களேன்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். பின்ன அவருக்கு பண்ணாம வேற யாருக்குப்பா பண்றது, அவர் மட்டும் இல்லன்னு வையன். இப்போ நான் இந்த கராஜி என்கிட்ட இருக்க பணம் ஒண்ணு எதுவுமே இல்ல. அந்த டைம்லலாம் நான் ஒரு அனாத ஆலமரம் புறம்போக்கு புளிய மரமா கடங்காரனா சுத்திட்டு இருந்தேன். அப்ப சான் தான் என் கடன்லாம் அடைச்சு அவரு பணம் கொடுத்து எனக்கு இந்த கராஜை வச்சு கொடுத்தாரு. அவர் மாதிரி ஒரு ஆளை நான் கேர் பண்ணலனா வேற யாரப்பா பண்ணுவேன் அப்படின்னு பாஸ் அவனுக்கும் சானுக்கும் நடுவுல இருக்க பாண்டெல்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸா சொல்ல, இதை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போனா கிச்சன்ல சானும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி தில்லாலங்கடி, அவ ஒரு ஃபுட் ஸ்டோர்ல ஒர்க் பண்றா. அங்க இருந்து ஹெல்த்தியான ட்ரிங்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து சான்ட்ட தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரிஜினல் அமௌண்ட் 10 ரூபானா 20 ரூபான்னு சான்ட்ட போட்டுருவா. அந்த மாதிரி இப்பவும் பண்ணிட்டு கிச்சனை விட்டு வெளியே வந்தவ வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கப்போ சான் ஹீரோவுக்காக தான் ஆசாசியா மீன் குழம்பெல்லாம் வச்சிருக்காரு. தம்பி வண்டியாடா, சாப்பாடு ரெடிடா, சாப்பிடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டே கிச்சன் என்ட்ரன்ஸ்க்கு வர ஓவன்ல ஏதோ ஒரு பொருளை வச்சு அதை வச்சதையே மறந்துட்டாரு போலங்க. ஓவன் ஓவர் ஹீட் ஆகி டமார்னு வெடிக்குது. ஹீரோயின்லாம் அவங்க உயிரை காப்பாத்திக்க கீழே குனிஞ்சிடுறாங்க. சானு என்ன ஆனாலும் ஓவன் வச்சதுனால ஹீரோவுக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட ஆயிடக்கூடாதுன்னு முதுக காட்டி ஒட்டு மொத்தத்தையும் அவர் முதுகுல வாங்கிக்கிறாருங்க. அது கூட பரவாயில்ல, அது நடந்த அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட அவர் பார்க்கல. தம்பி நீ ஓகே தானே அப்படின்னு ஹீரோ தான் நல்லா விசாரிக்கிறாரு. அந்த பாசத்துல ஹீரோ வாயடிச்சு போயிடுறான். இதுக்கு மறுநாள் சானோட ஒரிஜினல் பையன் வெயிட் லிப்டிங்ல இருந்தான்ல, சோ ஹீரோவை பையன் நினைச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறேன்னு
காலையில 6 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்த ஹீரோவை பட்டெக்ஸ்ல அடிச்சு எழுப்புன சான், ட்ரைனிங்க்கு டைம் ஆகுது, காம்படிஷன் வரப்போது, தூங்கிட்டு இருக்க, வாடா ட்ரைனிங் எடுக்கன்னு கூட்டிட்டு வந்து பார்புல்ல வெயிட்ட போட்டு ஃபர்ஸ்ட் இவர் மாசாத்துக்கு கீழே போட்டு அடுத்து நீ தூக்குடான்னு சொல்ல, ஏங்க இதெல்லாம் எனக்கு அசால்ட் மேட்ருங்க, நான் தூக்குறேன், பட் இந்த வெயிட்டை நான் தூக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் பேங்குக்கு போறோம், நீங்க என் பேர்ல புதுசா ஒரு பேங்க் பாஸ்புக் போட்டு கொடுங்க, பணத்தை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பணத்துக்கு அடி போட்டுட்டு ஹீரோ பார்புல தூக்க ட்ரை பண்றான். முக்கறான் அசைக்க கூட முடியல. இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தோம், இவர் நம்மள தூக்குன்னே தீத்து கட்டுருவாரு. சுனாப்பானா உன் அருமை பெருமைக்கு ஆபத்து இல்லாம எப்படியாவது எஸ் ஆயிடுறா அப்படின்னு ஹீரோ நேக்கா சானுக்கு டிமிக் கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு கராஜுக்கு வேலைக்கு வந்துடுறான். சானு விட்டுற மாதிரியே இல்ல, கராஜுக்கு அவனை தேடி வந்துடுறாரு. ஏங்க என்ன போட்டு படாப்படுத்துறீங்க, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா விட மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ சோகம் ஆவறானா. தம்பி நீ தானப்பா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க் போலான்னு சொன்ன, அதான் உன்னை தேடி வந்தேன்னு சான் வேற மாதிரி ரூட்டை போட்டு கொடுத்ததும் அப்ப சரி வாங்க போலாம் அப்படின்னு கராஜ்ல ஒரு லேட்டஸ்ட் மாடல் காரு ரிப்பேருக்காக வந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு பேங்க் வாசலுக்கு போன ஹீரோ, இவர் உள்ள வந்தா என்ன பிரச்சனை பண்ணுவாரோ, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு காரை விட்டு இறங்கும் போது ஹீரோ தெரியாம போனை கார்லயே மிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அங்க கராஜ்ல காரை காணோன்னதும் பாஸ் காரை எடுத்துட்டு போன ஹீரோவுக்கு கால் பண்ண போன் ரிங் ஆகிறத பார்த்துட்டு சான் கீழே குனிஞ்சு எடுக்க போக போன் எடுத்துடுறாரு. கூடவே போட்டிருந்த ஹேண்ட் பிரேக்கையும் எடுத்து விட்டாரு. காரு ரிவர்ஸ்லயே போதுங்க. பார்த்துட்டு ஹீரோவும் காரை பிடிக்க ஓடுறான். வெளியே இருந்த ஹேண்ட் பிரேக்கை போடுங்கன்னு எவ்வளவோ கத்தியும் சானுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இவர் ரொம்ப கூலா, தம்பி உனக்கு போன் வந்திருக்குப்பா, நான் யாருன்னு கேட்கவா இல்ல நீயே உள்ள வந்து போன் எடுத்து பேசுறியா அப்படின்னு குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பின்னாலேயே போயிட்டு இருந்த காரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் மேல மோதி கம்பியெல்லாம் கார் மேல டமால் டுமில்னு விழுந்து லாஸ்டா ஒரு கம்பி காரோட ரூஃபை குத்திட்டு உள்ள சானை நோக்கி போகுது. வெளியே இருந்து பார்த்தா சானோட கதை முஞ்ச மாதிரி தாங்க தெரியுது. பயத்தோட ஹீரோ கிட்ட போனா உள்ள வந்த கம்பிக்கும் சானோட முகத்துக்கும் இன்ச் அளவு தான் கேப். காரணம் தப்பி இருந்தா மரணம் தான். அங்க கூட ஹீரோ சானுக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படலங்க. ஹேண்ட் பிரேக்கை யாருங்க உங்களை எடுத்து விட சொன்னது அப்படின்னு சானை முறைகிறான். பதிலுக்கு சான் ரொம்ப பாவமா, நான் ஹேண்ட் பிரேக் எடுக்கணும்லாம் குனியலப்பா, உனக்கு போன் வந்துச்சு அதை எடுக்க தான் குனிஞ்சேன், ஒருவேளை முக்கியமான போனா இருந்தா, இத சொன்னதும் அப்படி அவன் தலை போற காரியமா போன் அடிச்சிட போறான்னு முக்கியம்ன்றீங்க. இத சொல்லி ஹீரோ வெறுப்பாவறான். எனக்கு உன் விஷயம்னா எல்லாமே முக்கியம் தான்ப்பா, உன் விஷயத்துல மட்டும் நான் எதுலயுமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன், உனக்காக நான் எது வேணும்னா பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னா போவேன் அப்படின்னு சான் ஒரு உருக்கத்தை போட்டதும், ஆமால ஓவன் வெடிக்கும் போது கூட இவர் அவரை பத்தி கவலைப்படாம நம்ம தானே முக்கியம்னு அதை தடுத்து நின்னாரு, நம்ம தான் ஓவரா பேசிட்டோம் போலன்னு இப்பதான் ஹீரோ வாயை திறந்து கேக்குறான். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, வெளியே வாங்கன்னு கூப்பிட அங்க சீனை கட் பண்ணா கந்திர கோலமான காரை பாவமா பாத்துட்டு இருக்க ஒரு மூஞ்சி. வேற யாரு, நல்லா தாய்வான் தம்பி ராமையா மாதிரியே இருப்பான்ல பாஸ்னு ஒருத்தவன், அவனே தான். அவன் தானே இப்ப முய் வச்சாகணும். ஸ்டேஷன் வாசல்லையே ஹீரோவுக்கும் அவனுக்கும் செம்ம ஃபைட்டு. அட போங்கடா, நீங்க கேட்டீங்கன்னா என்னெல்லாம் பண்ண, நானா இந்த காரை இப்படி ஆகுனேன், இந்த குத்துகள் மாதிரி நிக்கிறாருல்ல ஒரு மனுஷன், அவர் தானே ஆக்குனாரு, என்ன கேட்டா நானடா பண்ண முடியும், இனிமேல் உன் கராஜ் வேலையும் வேணாம், இவருக்கு புள்ளியா நடிக்கிற நாடகமும் வேணாம், என்ன விட்டுருங்க நான் கிளம்புறேன்னு ஹீரோ போயிடுறான். தயவு செஞ்சு கிளம்புடா எப்பா, இனிமேல் நீங்க தேவையே இல்ல, நீ போனாலே பாதி நல்லாயிடும் அப்படின்னு பாசும் போனுதான் சொல்றான். குறுக்க சான் மட்டும் ஹீரோவா அவரோட பையன் நினைச்சுக்கிட்டு ஹீரோவை போய் பிடிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. பாசும் குறுக்க பூந்து தலைவரே நீங்க நினைக்கிற மாதிரி அவன் உங்க பையன் இல்ல தலைவரே, உங்க பையன் எப்பவோ காணா போயிட்டான், சும்மா ஏன் இவனையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்கன்னு வார்த்தையை விட்டுறான். சோகமான சான் பலாருன்னு பாஸ் கண்ணத்திலே ஒண்ணு கொடுத்துட்டு, நீ போய் தானே சொல்ற, அவன் தானே என் பையன், ஏன் என்கிட்ட போய் சொல்ற, ஏன் என்கிட்ட போய் சொல்றன்னு பாஸ் சொல்றதே அவர் நம்பவே இல்லைங்க. அந்த பக்கம் சான் வீட்டுக்கு போன ஹீரோ, அவன் எந்த ட்ரெயின் ஏறி இங்க வந்தானோ அந்த ட்ரெயின் டிக்கெட் அவன் பெட்ல இருந்திருக்கு, அதை அங்கேயே கிழிச்சு போட்டு அவன் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போன சானும் விட்டத்தை பார்த்து எதையோ யோசிச்சுக்கிட்டே டிவில ஒவ்வொரு சேனலையா மாத்திட்டு இருக்க, திடீர்னு ஒரு சேனல்ல சானோட பையன் வெயிட் லிப்டிங்ல வேர்ல்டு சாம்பியன்லாம் வாங்கியிருந்தான்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த காம்படிஷனோட வீடியோ ஓடுதுங்க. சொல்ல போனா அப்ப நடந்த காம்படிஷனை சான் நினைச்சு பாக்குறாரு. இந்த காம்படிஷன் நேத்தோ முந்தானேத்தோலாம் நடக்கலங்க, 30 வருஷத்துக்கு முன்னால 1995ல நடந்த காம்படிஷன். மக்கள் எல்லாம் 6 வாரமா சேர் அப் பண்றாங்க. சானோட பையன் ஃபைனலுக்கு வந்துட்டான். அவன் மட்டும் உள்ள வந்து அந்த பார்பிள தூக்கி நிறுத்திட்டான். அவன் தான் வேர்ல்டு சாம்பியன். சோ சான் பையன் உள்ள வரும்போது, வந்துட்டான்டா என் பையன், தூக்கி நிறுத்த போறான்டா அப்படின்னு சான், தம்பி அப்பா சொல்லி கொடுத்தான்ல அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுப்பா, காலை அகட்டி வச்சு தூக்குப்பா அப்படின்னு சான் சொல்ல பையனும் தூக்கி அதை நிறுத்துறான். திடீர்னு சானுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் மறைஞ்சி சம்பந்தம் இல்லாத ஏதேதோ கண்ணு முன்னால வந்துட்டு போது. திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சவரு, ஐயோ ட்ரைனிங் டைம் ஆயிடுச்சு, பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமேனு ஹீரோ ரூமுக்கு போனா அவன் தான் கிளம்பி போயிட்டானே. ரூம்லாம் அவன் இல்ல, கிழிச்சு போட்டு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் தான் இருக்கு. அதுல எந்த ஸ்டேஷன் பேர் போட்டிருக்கோ அந்த ஸ்டேஷன் வாசல்ல போய் கையில ஒரு போர்டோட சான் உட்காந்துடுறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோ கூட
கூட யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, ஆயாவுக்கு சமாதி கட்டணும், அதுக்கு பணம் வேணும், பணம் சம்பாதிக்க ஒரு வேலை வேணும், ஒரு இடத்துல கூலி வேலைக்கு போறான். இந்த பக்கம் ஆன்டி, ஹீரோயின், பாஸ் அவங்க எல்லாம் வீட்டுல சேனை காணோன்னதும் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சு திரிஞ்சு ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துருக்க சேனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஷன் ஒர்க்கிங்ல கூட இல்ல. பாவம் மனுஷன் அது கூட தெரியாம என் பையன் இங்கதான் வந்து இறங்க போறான், அவனை கூப்பிட உட்காந்துருக்கன்னு உட்காந்துருக்காரு. பாஸ் பச்சு சொல்றான், சேன் நீங்க கையில வச்சிருக்கிறதே கிழிஞ்ச டிக்கெட் சேன், டிக்கெட் கிழிஞ்சிட்டா அது செல்லுமா? இந்த ஸ்டேஷன் ஒர்க்கிங்லயும் இல்ல, இங்க இருந்தாலும் உங்க பையன் வரமாட்டான் சேன். நீங்க யார உங்க பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவன் ஓடிட்டான், அந்த மூதேவிய விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லியும் சேன் கேட்கல. சரி இவர் தான் இப்படி இருக்காரு, அவனையாவது போன் பண்ணி கூப்பிடுவோன்னு போன் பண்ணா அவன் வேலை செய்யற இடத்துல போனை தொட்டவே விட மாட்டானுங்க. அப்படி இப்படின்னு வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்க போறான், அவன்கிட்ட ஐடி கார்டு இல்லன்னு அதை கூட தர மாட்டானுங்க. சம்பளம் கேட்டு சண்டை வாங்கினவனை அடிச்சு வெளியே தூக்கி போட, அதுக்கப்புறம் செல்ல பாக்குறப்ப தாங்க இங்க சேன் பண்ணிட்டு இருக்க கூத்தெல்லாம் ஹீரோயின் வீடியோவா எடுத்து அனுப்பியிருக்கா. அது அவன் கண்ணில் படுது. மறுபடியும் ஹீரோவுக்குள்ள ஒரு பாச போராட்டம். இவன் சேனை பார்த்ததுல இருந்து சேன் அவனுக்காக எல்லாத்தையும் எப்படியெல்லாம் பார்த்து செஞ்சாரு. விடக்கூடாதரா, இவரை மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு என் பையன் வர வரைக்கும் ஆணி அடிச்ச மாதிரி நான் இங்கே தான் நிப்பேன்னு சேன் கலவரம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு ஹீரோவே டைரக்டா போயிடுறான். அப்புறம் என்ன, ஒரு வழியா சேனை சமாதானப்படுத்தியாச்சு. எல்லாம் வீட்டுக்கு வந்து சரக்கடிச்சு செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து ட்ரைனிங் பாட்டே கிளப்புது. ஒரு நாள் விடாம தினசரி 6 மணிக்கு ஹீரோ எழுப்பி சேன் ட்ரைனிங்னு அவனை மெரு ஏத்திட்டு இருக்காரு. நம்ப மாட்டீங்க, ட்ரைனிங் போக போக ஹீரோ ஃபார்முக்கு வந்து ஒரு கட்டத்துல ஸ்டார்டிங்ல அவனால ஒரு பார்பிள தூக்க முடியாம இருந்துச்சு இல்ல, அந்த வெயிட்ட தூக்கி நிறுத்திட்டான். அவனாலேயே அதை நம்ப முடியல. யாரு நம்மளா இதை தூக்கணும் அப்படின்னு அவனை மெர்சலாகி பார்த்துட்டு இருக்க. இந்த கேப்ல காணாம போன ஐடி கார்டை அப்ளை பண்ணியிருந்தான். அதுவும் ஹீரோ கைக்கு வந்தாச்சு. அப்ப ஹீரோக்கு கால் பண்ண பாஸ், நண்பா எங்கடா இருக்க, கடை தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குடா, சீக்கிரம் வாடா இங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட அச்சு புஷ்டி ஹீரோ கடைக்கு போனா அங்க ஹீரோவுக்காக ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு ஹீரோவோட பிறந்த நாள், அதாவது சேனோட ஒரிஜினல் பையன் பிறந்த நாள். ஹீரோ வந்ததும் லைட்டை போட்டு கேக்க ஹீரோவுக்கு முன்னால கொண்டு போக ஹீரோவுக்கு ஆனந்த கண்ணீர், கண்ணுல இருந்து வர தண்ணியை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோவுக்கு யாரும் இந்த மாதிரி கேக்கு வெட்டினதே இல்ல. கனவெல்லாம் பழிக்குதேன்னு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்கோட ஹீரோ நடக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டியில ஆடல் பாடல்லாம் ஓடிட்டு இருக்கப்போ சான் கிட்ட மைக் கொடுத்து பேச சொல்றாங்க. அப்போ சான், தம்பி நான் போட்டிருக்கிறது என்ன ட்ரெஸ்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ முதல் சம்பளம் வாங்கின முதல் நாள் எனக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது. ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்ட அப்பா கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன், அதுக்கு நீ என்னை விட்டு போயிட்டு இத்தனை வருஷமா என்னை பார்க்க வராமலே இருந்துட்டல்ல. எல்லா வருஷமும் உன் கூட சேர்ந்து உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசைப்பா. நீ என் கூட இல்லைனாலும் வருஷம் நீ எடுத்து கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தனியாவே வீட்டில் உட்காந்து உன் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருப்பேன். பரவாயில்ல, இத்தனை வருஷம் எப்படி போனா என்ன, இப்பதான் நீ வந்துட்ட, உன் கூடவே கொண்டாடுற மாதிரி ஆண்டவன் டிசைன் பண்ணிட்டான்ல, அது போது எனக்குன்னு அவருக்குள்ள ஒரு குஷி. இப்படியே இன்னைக்கு நைட்டு ஜோரா முடியுது. அடுத்த நாள் ட்ரைனிங்காக ஹீரோ சான் 2 பேரும் ரன்னிங் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ முன்னாடி ஓடி போய் ஒரு பெஞ்சில உட்காந்துடுறான். அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஏரியிலங்க தெரியாம ஒரு சின்ன பொண்ணு தவறி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்ததும் ஆவேசமா ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிச்சு பொண்ணை காப்பாத்த போறான். பின்னால வந்துட்டு இருந்த சான் ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சதை பார்த்துட்டு ஐயோ என் பையன், அவனை நான் காப்பாத்தணும்னு இவரும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. இட்ஸ் ஓகே, 2 பேருமா சேர்ந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினா நல்லதானே அப்படின்னு நம்ம நினைச்சா தண்ணியை விட்டு வெளியே வர்றது ஹீரோவும் சின்ன பொண்ணு மட்டும்தான். சானை காணோம். ஹீரோ பொண்ணை காப்பாத்திட்டு எங்கடா அப்பாவை காணோம் அப்படின்னு தண்ணிக்குள்ள தேடி போனா சான் தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. பாட்டி ஆன்டி எல்லாம் ஹீரோவை கரிச்சு கொட்டுது. ஏண்டா ஈடி ரயில்ல மாட்டாத பீடி, என்னடா பண்ண அவரை கூட்டின்னு போயிட்டு, சாலா அவருக்கு நீச்சல் கூட தெரியாதரா, அவரை கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது இல்ல, என்னடா டே அப்படின்னு ஆன்டி கத்த, பின்னால வந்த பாஸ் கத்த, முன்னால வந்த ஹீரோயினும் ஒத்து ஊத. நல்ல வேலையா சானுக்கு ஒன்னும் ஆகல, டேஞ்சர் ஜோன்லாம் தாண்டாரு. ஆனா அடுத்து மயக்கம் தெளிஞ்ச சேனை பார்க்க போன இந்த 4 பேருக்கு மிகப்பெரிய திருப்பு முனை. சேனுக்கு யாரையுமே அடையாளம் தெரியலங்க. சரி 3 பேரு டம்மி பாவா, அவங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, நம்மளதான் பையன்னாரு, நம்மளையுமா தெரியாம இருக்கோம். நைனா என்ன உத்து பாரு நைனா, நான் தாண்டி ஹீரோ, மூஞ்ச எவ்வளோ கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டியும் நீ அவன் இல்லை, ஒழுங்கா ஓடி போயிடு, என் பையன் எங்க, காம்படிஷன் வேற வரப்போகுது, சாப்பிட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுத்து ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது இல்ல அப்படின்னு அதே தாங்க சான் ரிப்பீட் மோட்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படியோ அவர் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. எதுவுமே முன்ன மாதிரி இல்ல. நாளுக்கு நாள் அவரோட வியாதி ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சாப்பிட்டாரு, திரும்ப பசிக்குதுன்னு டேபிளுக்கு மேல போட்டிருக்க துணியில பழங்களோட போட்டோஸ் இருக்குன்னு அதை உண்மைன்னு நினைச்சு பழத்தை சாப்பிடுற மாதிரி துணியை கட்சி துப்பிட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தா திடீர்னு சான் அவர் பேண்ட்ல ஒண்ணுக்கே போயிட்டாருங்க. பட் எது வேணும்னா நடக்கட்டுமே, அவர் இன்னும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா வேணும்னா பண்ணட்டுமே, அவரோட சொந்த ஃபேமிலி மாதிரி நம்ம 4 பேர் இருக்கோம், அவர் அப்படியே விட்டுருவோமா, எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலான்னு இவங்க 4 பேரு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அந்த பக்கம் சானுக்கோ திடீர்னு அவரோட கோச் ஞாபகம் வர, சானு ஒன்ஸ் அப்பான
சக்சஸ்ஃபுல்லான டைம் வெயிட் லிஃப்டர் தான். அந்த டைம்ல இவரோட கோச்சா இருந்தவருக்கு இப்ப சுத்தமா உட முடியல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சோ சான் காலையில யார்கிட்டயும் சொல்லிக்காம ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவரோட கோச்சை பார்க்க போக கோச்சுக்கும் சானுக்கும் நடுவுல ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஓடுது. ஆனா இந்த முதுமைன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல. சின்ன வயசுல ஆடி பாடி பலவிதமான வேலை பார்த்துட்டு முதுமையில உடம்பு சரியில்லாம ஒண்ணுமே பண்ண முடியாம உட்கார்றப்போ வர அந்த வலி இருக்கே, அதே வலி தாங்க கோச்சுக்கு. பாத்தியாடா நிலைமைய, எப்படி தேனி மாதிரி ஆடி ஓடி உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப என்ன பாத்துக்கவே ஒரு ஆள் தேவைப்படுது, கை கால்னு எதையும் அசைக்க முடியல, நீ இன்னும் நல்லா இருக்கேன்ற மாதிரி கேட்டதும், கோச் உங்களுக்கு வெளியே ப்ராப்ளம், எனக்கு உள்ள ப்ராப்ளம், அவ்வளவுதான். உங்களால நடக்க முடியலனாலும் பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த மெமரிஸையாச்சும் அசை போட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு ஒன்னு ஒன்னா மறக்க ஆரம்பிக்குது கோச். ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னு நினைச்சாலே கடுப்புகள் 1000 இருக்குன்னு சான் சொல்லிட்டு இருக்கும் போதே சானை தேடி ஹீரோ ஹீரோயின் ஆன்டி பாஸ் 4 பேரும் வந்துட்டாங்க. சான் கோச் கிட்ட பேசி முடிச்சதும், அதான் பேசிட்டீங்கல்லங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட்டா, நான் ஏன் வீட்டுக்கு வரணும், இங்கதான் என் கோச் இருக்காரு, இதுதான் ட்ரைனிங் எடுக்கிற இடம், நான் என் ட்ரைனிங் சென்டரை விட்டு வரமாட்டேன்னு இவர் எங்கேயோ ஆதி காலத்துக்கு போயிட்டாரு. சரியா போச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க, நமக்கு வீடு இருக்குங்க, வாங்க அங்க போலாம் அப்படின்னு யாரையாரோ கூப்பிட்டும் வரவே முடியாதுன்ட்டாரா. லாஸ்டா ஹீரோ, அப்பா நான் கூப்பிடுறல்ல, நான் தான் உங்க பையன், நான் கூப்பிட்டா நீங்க வந்துதான் ஆகணும், வா போலான்னு உரிமையா கூப்பிடுறான். அத சொல்லும் போத இப்பதான் நீ ஞாபகம் வருது, நீ என் பையனே இல்ல, உன் பேர் இதுதானே அப்படின்னு ஹீரோவோட பேர் என்னவோ அந்த பேரை சொல்லிட்டு, பணத்துக்காக என் பையனா என்கிட்ட நடிச்சிருக்க, அன்னைக்கு கூட என்ன பேங்க் கூட்டின்னு போயிட்டு பணத்துல எடுக்க பார்த்தல அப்படின்னு அப்பப்போ நடக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு சேனுக்குள்ள போகும். ஆனா அடுத்தது மறந்துடும்ல. இப்ப அது ஞாபகம் வந்து சேன் எல்லாத்தையும் போட்டு உடச்சதும் பின்னால இருந்த பாஸ், ஆடாடே நல்லா வாடகைக்கு வாங்கின வாழ இருந்த வானரம் மாதிரி இருந்துகிட்டு, என்னடா இதெல்லாம், இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, பணத்துக்காக தான் நீ அந்த ஆளை கேர் பண்ற மாதிரி நடிச்சு எங்களுக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணியா, வயசானவர் ஏமாத்தி சாப்பிட பாத்திருக்கிய, உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு அவன் குமுற. ஹீரோயின் ஆன்டி 2 பேரும் அதுல புகையை போட்டு நல்லா நெருப்பு எரிய விட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். ஏன் நீங்களா அவர்கிட்ட இந்த ஆட்டியா போடல, ஏன்பா பாஸ், சேன் அவரோட பென்ஷன் காசுல உனக்கு கராஜ் வச்சு கொடுத்தாரு, அந்த காசை எப்போ நீ திரும்ப கொடுக்கலான்னு உத்தேசம். அப்புறம் ஹீரோயின் உன் கடையில இருந்து கம்மி விலைக்கு பொருள் எடுத்துட்டு வந்து அதை அநியாய விலைக்கு வட்ட விக்கிறல்ல, இதை நான் எங்க போய் சொல்றது. டேய் உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமாடா, எனக்கு பர்த்டேன்னு நீ கொண்டாடினீங்கல்ல, அன்னைக்கு சேன் உங்க யாருக்கும் தெரியாம இந்த பாரு என்கிட்ட இவ்வளவு பணம் கொடுத்தாரு, இதுல இருந்து ஒத்த ரூபாய் கூட நான் தொல்லடா, என்ன போய் பணத்துக்கு அலையறவன்றீங்க, போங்கடா நீங்களும் உங்க பணமும் அப்படின்னு சான் கொடுத்த காசை அங்கேயே தூக்கி போட்டு ஹீரோ நடைய கட்ட. இதெல்லாம் அழுத மேனிக்கே பார்த்த சான் அங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம ஹாஸ்பிட்டல் உள்ளே போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டேங்க எந்த கோச்சுக்காக சானிங்க இருக்கிறதா சொன்னாரோ அந்த கோச்சே இறந்துட்டாரு. வேதனை தாங்காம புரண்டு புரண்டு அழுதவரு சம்பவ இடத்துலயே மயக்கமாக. அதை கேள்விப்பட்டு போன ஹீரோலாம் திரும்ப பாசத்தோட ஓடி வந்துட்டான். நாளுக்கு நாள் சானோட உடல்நிலை கவலைக்கிடமா போய்கிட்டே இருக்குங்க. இப்படியே போனா பெரிய ஆபத்து தான். என்னதான் கூட இருந்து பாத்துக்க 4 பேர் இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் நம்பணும்ல, நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் இவங்க தான் அவங்க தான். நம்பாத வரைக்கும் அவரை சாந்தப்படுத்த முடியாது இல்லையா. சரி இருந்தாலும் பாத்துக்கலான்னு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர் எங்க விழுந்தாலும் அவருக்கு அடிபடக்கூடாதுன்னு ஷார்ப்பான இடத்துலலாம் டேப் போட்டு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ டாக்டர் கிட்ட போன்ல, டாக்டர் அவர்கிட்ட நாங்க இவங்க தான் எவ்வளவு சொன்னாலும் நம்பவே மாட்டாரு டாக்டர், அவர் எப்படிதான் நம்ப வைக்கிறது, ஏதாவது ஐடியா கொடுங்களான்னு கேட்டா, இதுக்கெல்லாம் என்னப்பா ஐடியா கொடுக்கறது, அவருக்கு அல்சைமர் இருக்குப்பா, கொஞ்சம் கொஞ்சமா அவர் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிக்கிறாரு, அதை மீறியும் இன்னார்மாவோ மன்னாருன்னு அவரை நம்ப வைக்கணும்னா அது சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கப்போ ரூம்ல இருந்த சான் எதர்ச்சியா கட்டிலுக்கு அடியில இருந்த ஒரு கேசட்டை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. தூக்கி போடுங்கடா அந்த கேசட்டை, நான் அதை பார்க்கவே விரும்பல, அது என் கண்ணு முன்னாலே இருக்கக்கூடாது அப்படின்னு வன்மத்தை அந்த கக்குனதும் அப்படி என்னதான் அந்த கேசட்ல இருக்குன்னு போட்டு பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னால சானோட பையன் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டான்ல, அதுவும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல அவனுக்கு பிரைஸ் கொடுக்கறப்ப எடுத்த போட்டோ தாங்க இந்த கேசட்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. மேட்ரு என்னன்னா அந்த டைம்ல சானோட பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டான் தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இல்லங்க 2வது பரிசு தான் வாங்கியிருக்கான். இந்த விரக்தியில தான் நான் அந்த கேசட்டையே பார்க்க விரும்பலன்னு சான் கத்தி இருக்காரு. காம்படிஷன்ல என்னமோ நடந்திருக்கு. அப்பையில இருந்து தான் சானோட பையனும் கோச்சிக்கிட்டு போயிட்டான். பாஸுக்கு தெரிஞ்ச இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம், சானோட பையன் இப்போ உயிரோடவே இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது உள்ள இருக்க ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறேன்னு உள்ள போய் பொண்ணை காப்பாத்திட்டு அவன் செத்துட்டான். இந்த விஷயம் சானுக்கு தெரியுமான்னு கேட்டா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவர் இப்ப இருக்க நிலைமையில போய் அதை கேட்கவும் முடியாது இல்ல. எது எப்படி இருந்தாலும் ஹீரோ சானை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சானுக்கு வெயிட் லிஃப்டிங்னா உயிர். அதுவும் இந்த காம்படிஷனால தான் அவர் பாதிக்கப்பட்டு அது ஒண்ணுதான் திரும்ப திரும்ப அவர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பேசாம அந்த காம்படிஷன்ல என்ன தப்பு நடந்துச்சோ அந்த தப்பை இப்ப நடக்க விடாம பண்ணி சானுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கி அவரை தேத்திட்டா அப்படின்னு பிளான் பண்ணீங்க. 1995ல நடந்த அந்த காம்படிஷனை 4 பேருமா சேர்ந்து ரீக்ரியேட் பண்றாங்க. ஆடிட்டோரியம் வாடகைக்கு எடுத்து அதுல ஆடியன்ஸை திரட்டி வெயிட் லிஃப்டிங் தூக்கிறதுக்கு பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுவும் 95ல நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்தாங்களோ கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியான ஆளுங்களே கூட்டின்னு வரணும். அதையும் ரெடி பண்ணி வரவெல்லாம் என்ன உண்மையாவே ஸ்போர்ட்ஸ் மேனா, சாதாரண ஆள் தானே, அவனால கபார்னு வெயிட்ட தூக்குடானா தூக்க முடியாது. சோ இரும்பு
இரும்பு பிளேட்டுக்கு பதிலா டம்மி பிளேட் எல்லாம் ரெடி பண்ணி கேமை ஹோஸ்ட் பண்ண 2 பேரை போட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே 95ல நடக்கிற காம்படிஷன் மாதிரியே இருக்கும். இது ஆடியன்ஸ் கூட்டத்துக்கு நடுவுல தூங்கிட்டு இருந்த சேனை உட்கார வச்சதும் இப்ப ஆரம்பிக்கடான்னு ஹோஸ்டுக்கு சிக்னல் கொடுத்தது தான். அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆடிட்டோரியமே கால கட்டுது. சவுண்ட் கேட்டு கண்ணை முடிச்ச சேனுக்கோ எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்பிட முடியாதுல்ல. எங்க இருக்கும் காம்படிஷனா, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பா அப்படின்னு ஒரே குழப்பம். பக்கத்துல திரும்பினா உடம்பு சரியில்லாத மாதிரி மூக்குல ஆக்சிஜன் மாஸ்க் சொருவிக்கிட்டு ஹேண்டி உட்காந்துருக்க. காம்படிஷனை அப்படியே ரீக்ரியேட் பண்றப்போ மத்த இடங்கள்லாம் உண்மையான காம்படிஷன்ல இருந்த மாதிரி இல்லாம ஓட்ட உடசலா இருந்தா ஓகே, அட்லீஸ்ட் சேனுக்கு பக்கத்துல உட்காந்துருந்த ஆளுங்களாச்சு எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கணும்ல. அதுக்காக ஆன்டி போட்டிருக்க கெட்டப் இது. இந்த பக்கம் பாஸ் அவன் ஒரு ஒட்டு மீசை ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். காம்படிஷன் ஆரம்பிக்குது. பிளேயர் ஒவ்வொருத்தவங்களா வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. வர பிளேயர் இவங்க தான், அவங்க பேர் இதுதான்னு பக்கத்துல இருந்த பாஸ் சேனுக்கு ஊசி போட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா சேனும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. பிளேயர்ஸோட பிளேயரா ஹீரோ. சேனோட பையன் வந்த மாதிரியே வெயிட் லிஃப்டிங் பண்ண உள்ள வந்ததும் கொய்யால ஹீரோவோட முகத்துல சேனுக்கு அவர் பையனோட முகம் தாங்க தெரியுது. எந்த பிரச்சனையும் இல்ல, பக்காவா போகுது. இப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. 3வது ரவுண்டு அதுதான் ஃபைனல் ரவுண்டு. இதை முடிச்சா வேலையை முடிஞ்சிடும் நினைச்சா பஞ்சாயத்து பார்சல்ல வருதுங்க. இவங்க வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்காக ஃபேக்கான பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. பார்பிள மேல தூக்கி கீழே டொம்முன்னு போட்டதுல பிளேட்டு உடச்சிச்சு. அது சகஜம்தான். எக்ஸ்ட்ராவும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பிளேட் எல்லாம் காலி. ஒரிஜினல் பிளேட் மட்டும் தான் இருக்கு. கடைசி ரவுண்டு ஹீரோ தான் உள்ள போனோம். என்ன பண்ண சொல்றீங்க? ஹீரோவும் சேனுக்காக எது வேணும்னா பண்ண ரெடியா தான் இருக்கான். சரி போடுங்கடா பிளேட்டை, ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். 3வது ரவுண்ட்ல ஹீரோ உள்ள வர போறான். அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல தாங்க 30 வருஷத்துக்கு முன்னால இங்க உண்மையாவே என்ன நடந்துச்சோ நமக்கு காட்டாத ஒரு மேட்ரு சேனுக்கு ஞாபகம் வருது. சேன் உட்காந்து இடத்தை விட்டு எழுந்துச்சு. பிளேயர்லாம் எந்த வழியா நடந்து ஸ்டேஜுக்கு வருவாங்களோ ஆவேசமா அங்க ஓடிட்டு இருக்காரு. போறப்போ இவரே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் புடிச்சு என்ன விட்டுறாதீங்கடா, தடுத்து நிறுத்துங்க, இல்லனா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல வளையறாரு. அப்ப அங்க நடந்து வந்துட்டு இருந்த ஹீரோ மேல லைட்டா டிச்சும் ஆக இடிச்சுட்டு தாண்டி போன சேன் பின்னால திரும்பி பார்த்தா ஹீரோவோட முகத்துல தான் பையனோட முகத்தை பார்த்துட்டு அன்னைக்கு என்ன ஆச்சுன்றத உணர்றாரு. இதே மாதிரிதான் சேன் ஆவேசமா ஓடி இருக்காரு. பையன் கோச்சோட நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப சேன் சும்மா இல்லாம, தம்பி நீ பார்பிள மேல தூக்கும் போது ஸ்குவாட் பொசிஷன்ல இருக்காதரா, கால் 2 ஸ்பிளிட் பண்ணு. அதாவது ஸ்குவாட்ன்றது நம்ம 2 காலையும் நேரா வச்சு வெயிட்ட தூக்குறது. ஸ்பிளிட்ன்றது ஒரு காலை முன்னாலையும் ஒரு காலை பின்னாலையும் வச்சு வெயிட்ட தூக்குறது. சின்ன வயசுல இருந்தே உனக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக், சோ நீ ஸ்குவாட் பொசிஷன்ல போனா வெயிட்ட தூக்க முடியாது, இத பண்ணு அப்படின்னு சேன் பிளேயரை ரொம்ப தொல்லை பண்ண செக்யூரிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து சேனை ஆடிட்டோரியம் விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இவரோட பையன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். சேன் வெளியே இருந்துகிட்டே பையன் எப்படி வெயிட்ட தூக்குவானோ அதே மாதிரி பண்ணி காட்ட உள்ள பையனும் அதை அப்படியே பண்றான். வெயிட்ட மேல தூக்கி சேன் சொன்ன பொசிஷனுக்கு போயிட்டாங்க. இன்னும் 2 செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தான், அவன் தான் வேர்ல்டு சாம்பியன். ஆனா அதுக்குள்ள கால் ஸ்லிப் ஆகி கீழே போட்டான். சோ அவனுக்கு செகண்ட் பிரைஸ கொடுத்துட்டாங்க. இதுல சேனுக்கு கொலை வெறி. பையன் கிட்ட போயிட்ட நல்லா மசில் வளர்ந்த மட்டப்பலகை மாதிரி இருந்துகிட்டு ஒரு வெயிட்ட உருப்படியா தூக்க துப்புல உனக்கு அப்படின்னு டபுக்குன்னு ஷாட்டை கொடுக்க அவனும் சும்மா இல்ல, அப்பா சின்ன வயசுல இருந்து நான் உனக்காக என்னெல்லாம்பா பண்ணிருக்கேன், இந்த வெயிட் லிஃப்டிங்கே நான் உனக்காக தான்ப்பா பண்ணேன். ஒரு நாளாச்சு என் ஆசை என்னன்னு நீ கேட்டிருக்கியா? நீயும் கேட்டதில்ல. நானும் உனக்காக எல்லாத்தையும் விட்டு இதுதான் முக்கியம்னு வந்தா கோல்டு இல்லனா என்னப்பா சில்வர் வாங்கியிருக்கேன், ஆனா அது உன் கண்ணுக்கு பெருசா தெரியல அப்படின்னு அன்னையோட சேன் கிட்ட கொஸ்ட் போன வந்தாங்க. இதுக்கப்புறம் உண்மையான காம்படிஷன்ல சேனுக்கு பக்கத்துல மூஞ்சில ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு உட்காந்துருந்த லேடி சேனோட மனைவி உடம்பு சரியில்லாம இருந்திருக்காங்க. பையன் வீட்டை விட்டு போயிட்டான். அதுக்கு முழுக்க காரணம் புருஷன் தான். அதை நினைச்சு அவங்க அடுத்த கொஞ்ச நாள்ல இறந்தே போயிட்டாங்க. சோ பையனும் போயிட்டான், பொண்டாட்டியும் போயிட்டான். சேன் வீட்டுல அவர் பையன் வாங்கி வச்சிருந்த மெடலு, பிரைஸ், அவார்டு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு என் பையன் 2வது பிரைஸ் வாங்கினான்னு வரலாறு இருக்கக்கூடாதுன்னு அந்த போட்டோவை கட் பண்ணி பையன் முத இடத்துல இருக்க மாதிரி இவரா ஒட்டி வச்சிருந்திருக்காரு. சோ அதை யோசிச்சு பார்த்த சேன் இப்ப ஹீரோவோட ரூபத்துல தான் பையனை பாக்குறாருல்ல. இங்க எந்த விதமான டிமாண்டும் பண்ணலங்க. உன் இஷ்டம்டா, நீ எப்படி ஆடணும்னு நினைக்கிறியோ ஆடு, எனக்கு தேவை வேர்ல்டு சாம்பியன். அதை சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. ஒட்டுமொத்த ஸ்டேஜும் ஹீரோ சாதிச்சிருவானா? ஏன்னா ஃபேக்கான பிளேட்டா இருந்தா பரவாயில்ல, போட்டிருக்கிறது ஒரிஜினல் பிளேட், அவனால தூக்கிட முடியுமா அப்படின்னு ஹீரோவையே ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ முடியாதுன்னு நினைச்சத முடிச்சு காட்டிட்டாங்க. அதுவும் சேன் அவரோட பையன்கிட்ட எப்படி ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி பார்பிள தூக்கி ஸ்பிளிட் பொசிஷனுக்கு போயிட்டு மணி அடிக்கிற வரைக்கும் பார்பிள மேலேயே பிடிச்சி கெத்து காட்டாங்க. இதான சேன் ஆசைப்பட்டதும் கூட. சோ என் பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு இவங்க எல்லாம் எதை நினைச்சு பண்ணாங்களோ சேன் அதே மாதிரி ஆக அப்புறம் 5 பேருமா சேர்ந்து குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்களா. அங்க சீனை கட் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு வந்தாங்க. ஹீரோ ஒரு பெரிய கார் கராஜ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான். ஒரு நாள் ஹீரோ கராஜ்ல வேலை பார்த்துட்டு இருக்கப்போ போன் ஒன்று வருது. அதுல சேன் இன்னைக்கு காலையில உடம்பு சரியில்லாம ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதா தகவல் வர அவரை நல்லபடியா அடக்கம் பண்றாங்க. கிளைமேக்ஸ்லங்க சேன் உயிரோட இருக்கும்போது அவரோட செல்போன்ல இவங்களுக்காக வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாரு போல. ஆன்டிக்கு அந்த வீடியோ கிடைச்சி அதை டிவில போட்டு 4 பேருமா உட்காந்து பார்க்க சேன் வீடியோல எனக்கு அல்சைமர்னு ஒரு வியாதி வந்திருக்கா,
இருக்கான். அது வந்துட்டா நான் பழசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிருவானா, என்னை சுத்தி இருக்கவங்கள கூட மறந்துடுவானா. அதான் மறக்கிறதுக்கு முன்னால எனக்கு யாரெல்லாம் உண்மையானவங்களோ அவங்கள அவங்கள்ட்ட காட்டுறதுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பாஸ் பார்க்க தான் ஆள் முரடன், என் மேல அவ்வளோ பாசமா இருப்பான். இவனை மாதிரி விசுவாசமான அன்பான ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ஹீரோயின் சுட்டி பொண்ணு, அடிக்கடி என்கிட்ட காசு ஏமாத்துறதா அவன் நினைப்பா. ஆனா அதை நான் தெரிஞ்சுதான் கொடுக்குறேன்றது அவளுக்கு தெரியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, ஒரு பொண்ணு அப்பா கிட்ட காசு ஏமாத்தி வாங்குறது என்ன தப்பா. ஆனா எனக்குன்னு ஒன்று வந்துட்டா அவ உயிரே விட்டுருவா. மூணாவது ஆன்ட்டி, நான் இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என் கூட பேசி பழகின ஆள்னா ஆன்ட்டி தான். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அன்புனா அன்னை தெரசா அவ. இவள மாதிரி ஒருத்தி கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும். நாலாவது ஆள் தான் முக்கியமான ஆளு, ஹீரோ. எங்க இருந்தோ வந்தவன் அல்சைமர்னால பாதிக்கப்பட்ட நான் சந்தோஷமா இருக்கணும்னு என் பையன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் காட்டி முடிச்சான். திரும்ப வீடியோல நீங்க 4 பேரும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த அல்சைமர் என்ன பெரிய வியாதி, நாளைக்கு நான் செத்தே போயிட்டாலும் உங்க 4 பேரையும் மறக்கவே மாட்டேன். நீங்க தான் என் ரத்தத்தின் ரத்தம், நாடி துடிப்பு எல்லாமே. அதோட அப்படின்னு சான் பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு மறந்து போச்சு. ஐயோ அடுத்து என்ன பேசுறதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு வீடியோலயே அவர் அழுவ. அதை பார்த்து உள்ள இருக்க 4 பேர் மட்டும் இல்லாம நம்மளும் அழுவ. லாஸ்டா நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, சந்தோஷமா இருங்க, நான் உங்களை மறக்கவே மாட்டேன்னு சான் சொன்னதோட வீடியோ கட் ஆகுது. வீடியோ பார்த்த 4 பேரும் பூரிச்சு போறாங்க. அதோட படம் முடிஞ்சிருன்னு பார்த்தா சூப்பர் மேட்ரியே கடைசியா தாங்க காட்டுறாங்க. ஹீரோ முறையா அந்த ஊருக்கு வந்து ஒரு டனலுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தான்ல, அப்ப கூட எவனோ ஹீரோவை வண்டியில் அடிக்கிற மாதிரியே வந்தானே. சம்பவம் நடந்த அதே இடத்துல சானும் இருந்திருக்காரு. அவன் எப்படி ஹீரோ அடிக்கிற மாதிரி வந்தானோ அதே மாதிரி சானையும் அடிக்கிற மாதிரி போய் சான் கீழே ஊன்ட்டாரு. அதை ஹீரோ கவனிக்கலையா, அவன் கீழே கடந்த வேலை வாய்ப்பு நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போறான். தூரத்துல இருந்து சான் ஹீரோவை பார்த்ததும் முதல் முறையா பார்த்ததுமே ஹீரோவோட முகத்துல தான் பையன் முகத்தை தாங்க பார்த்திருக்காரு. அதனாலதான் 2வது டைம் பார்க்கும்போதும் அப்படியே தெரிஞ்சு ஒரு கட்டத்துல அவன் நடிக்கிறான்னு ஞாபகமே வந்தாலும் அவர் அதை கண்டுக்கல, இருக்க வரைக்கும் கூடவே இருக்கட்டுமேனு விட்டாரு. சோ முதல் டைம் ஹீரோவை பார்த்த சான் மூஞ்சில ஒரு புன்னகை வரும்போதே படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.